மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக 1099.90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் காலை முதலே மேகமூட்டமாக காணப்படுகிறது. காலை நிலவரப்படி 1099.90 மில்லிமீட்டர் மழை நீலகிரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக குந்தா பகுதியில் 26 மில்லிமீட்டர் மழையும், அவலாஞ்சி பகுதியில் 17 மில்லிமீட்டரும், உதகையில் 6.09 மில்லிமீட்டரும், எத்தை பகுதியில் 22 மில்லிமீட்டரும், அப்பர் பவானி பகுதியில் 23 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் கேத்தி பகுதியில் 34 மில்லிமீட்டரும், அதிகபட்சமாக குன்னூர் பகுதியில் 171 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதேபோன்று எடப்பள்ளி பகுதியில் 71 மில்லிமீட்டரும், பாலக்கிலா பகுதியில் 49 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. ஆவின் பால் விநியோகம் காலதாமதமாக வருவதாக பால் விற்பனை முகவர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சுமார் 15 ஆவின் பால் முகவர்கள் உள்ளனர். இந்த கடைகளில் சுமார் 2000 லிட்டர் பால் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. காலதாமதமாக வரும் வாகனத்தினால் விற்பனை குறைந்துள்ளதாக முகவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான பால்களை பொதுமக்கள் அதிகம் வாங்கி செல்வதால் ஆவின் பால் விற்பனை குறைந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக ஆவின் பால் நிறுவன அதிகாரிகளிடம் முறையிட்டால் ஆவின் பால் விநியோகம் செய்து வரும் ஓட்டுநர்கள் காலதாமதமாக வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கிளையாற்றில் மக்கள் கடந்து செல்ல சுமார் 40 வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட தரைப்பாலம் சேதமடைந்திருந்தது. மேலும் மழைக்காலங்களில் வெள்ள நீர் பாலத்திற்கு மேல் செல்லும் நிலைமை இருந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கினார்கள். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கிளையாற்றின் நடுவே போக்குவரத்திற்காக புதியதாக தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என வாணியம்பாடி நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனு அளித்தனர். இதன் பேரில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் மீண்டும் புதிய தரைப்பாலம் அமைக்க நகராட்சி நிர்வாகம் பொதுப்பணித்துறையின் ஒப்புதல் பெற்று தமிழக அரசின் மானிய நிதி திட்டத்தின் மூலம் ரூபாய் 3,06,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பணிகள் துவக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நடைபெற்று வரும் தரைப்பால பணிகளை நகராட்சி சார்பில் ஆணையாளர் திருநாவுக்கரசு, நகராட்சி பொறியாளர் ராஜேந்திரன் ஆகியோர் தரைப்பாலத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மந்திக்குரங்கை பிடிக்கும் பணியில் தீவிரமாக வனத்துறையினர் ஈடுபட்டது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிவந்திபுரம் கிராமத்தில் கடந்த 5 நாட்களில் 4 பேரை மந்திக்குரங்கு கடித்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மந்திக்குரங்கை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். கொட்டும் மழையிலும் களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா தலைமையில் வனத்துறையினர் மற்றும் வனத்துறை மருத்துவ குழு முகாமிட்டு வீதி வீதியாக தேடி சென்று மயக்க ஊசி செலுத்தி 2 குரங்குகளை பிடித்து பாதுகாக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை காரையார் வனப்பகுதியில் விட்டனர். மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோவில் உள்ளது. ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த இவ்வாலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 4ஆம் திருநாளான நேற்று ஆலயத்தின் கொடிமரம் முன்பு பூத வாகனத்தில் ஸ்ரீ மாயூரநாதரும், பூதகி வாகனத்தில் ஸ்ரீ அபயாம்பிகை அம்மனும், பள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், விநாயகர், சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரதத்திலும் எழுந்தருளி செய்யப்பட்டனர். தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனம் முன்னிலையில் 16 வகையான சோடச தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூதம், பூதகி, வெள்ளி ரதத்தில் பஞ்சமூர்த்திகள் திருவீதியுலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.